செவ்வாய்க்கிழமை வடக்கு மித்திரா நிகழ்ச்சியிலே இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியோடு நாங்கள் இணைந்த வினையில் இணைந்திருக்கின்றோம். இந்த பகுதியில் நம்மோடு இணைந்து கொள்கின்றவர் கண்டி தெஹிதெனிய மடிகையில் பிறந்த இவர். அவருடைய ஆரம்ப கல்வியை தெஹிதெனிய முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் தொடர்ந்து அதோடு ஜபார் தேசிய கல்லூரியிலும் அவர் கற்றிருக்கின்றார். 2010ஆம் ஆண்டிலே உன் வாசனையில் என் சுவாசம் எனும் கவிதை நூலை வெளியிட்டு சர்வதேச மனித உரிமை அமைப்பின் பெண்கள் சிறுவர் உரிமை செயற்பாட்டாளராக மற்றும் ஹயத் மீடியா ஊடாக வழங்கப்பட்ட வீரமங்கை விருது போன்ற பல்வேறு வகையான விருதுகளை பெற்றவராக இருக்கின்றார். அவர் நாங்கள் இந்த தரத்தில் நாங்கள் பணிவன்போடு நாங்கள் கிடைத்துக்கு வரவேற்கின்றோம் ரசிக் சஃபிலா ரஸ்மியா அவர்களை. வணக்கம். வணக்கம். நீங்கள் மனித உரிமை அமைப்பிலே பெண்கள் மற்றும் சிறுவர்கள் உரிமையினுடைய செயற்பாட்டராக செயற்பட்டு வருகின்றீர்கள். இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கையிலும் அதிக அளவிலே இந்த சிறுவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதை பற்றி கொஞ்சம் விவரமாக பார்ப்போமே. இந்த காலகட்டத்தில் சிறுவர்கள் உதாரணமாக சொல்லப்போனால் 10 வயதிற்கு இடைப்பட்ட சிறுமிகள் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது. இதை உண்மையிலே வயதானவர்கள் 60-50 வயதுக்கு உட்பட்டவர்களால் தான் துஷ்பிரயோகங்கள் நிறைய நடைபெற்றிருக்கிறது இந்த காலகட்டத்தில். ஆகையால் இதை யாராலும் நிறுத்த முடியாது ஒன்று. ஏனென்றால் அது எப்படியும் நிறுத்தலை, ஒருவர் இல்லாட்டி ஒருவர் சரி இந்த தப்பை செஞ்சுட்டு தான் இருக்கிற. ஆனால் இப்பொழுது சோசியல் மீடியாவில் நிறைய சோசியல் மீடியாவில் அந்த ஒரு சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டால் அவ அவ்வளோ புகைப்படத்திலிருந்து எல்லா விடயங்களையும் வெளியிடுகிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அது ஒரு தவறு. ஏனென்று சொன்னால் ஒரு சிறுமியிட முகத்தில் இருந்து அவ பற்றி அத்தனை இதையும் அடையாளம் படுத்தும் போது இன்னும் சில ஆண்களுக்கு அதை செய்து பார்க்கணும்னு ஒரு ஆசையை தூண்டிக்கிற. அதனால் அந்த நடந்த சம்பவத்தை வெளியிட வேண்டும். இப்படி ஒன்று நடைபெற்றிருக்கிறதுண்டு துஷ்பிரயோக சம்பவத்தை. ஆனால் அந்த சிறுமி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விடயத்தையும் அடையாளப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து இதை துஷ்பிரயோகம் செய்தவர்களுக்கு நீதி கோர்ட்ஸுக்கு கொண்டு போகப்படுகிற, அங்கு சிறை தண்டனைகளும் வழங்கப்படுகிற. அதற்கு பிறகு என்ன நடக்கிறன்னு மக்களுக்கு எதுவும் விளக்கம் இல்லை. அப்படிப்பட்டவங்களை கட்டாயமாக இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்ட வேண்டும். அதற்கு பிறகு அவர்களுக்கு என்ன நடந்தது என்று. அப்பொழுது கொஞ்சம் ஒரு அளவுக்கு துஷ்பிரயோகங்களை நிறுத்த முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்படி துஷ்பிரயோகம் ஏற்படுறதுக்கு என்ன காரணிகள் பின்புலமாக இருக்கிறதாக நீங்கள் பார்க்குறீங்க? நான் ஒன்றாவது சில டைமில் இதுக்கு பேரண்ட்ஸை குற்றம் சொல்ல முடியும். ஏண்டா தண்ட குழந்தைய பாதுகாக்கிற முறை ஒன்று இருக்கிற பேரண்ட்ஸ் அந்த பிள்ளைகள் உடைகள் தண்ட பிள்ளைகளுக்கு சைக்காலஜி சொல்லியிருக்குது. ஒரு மனிதனுக்கு ஆசை உண்டாக்குவது ஆண்களுக்கு ஒரு பார்வையால் உண்டு. அப்போ ஒரு பெண் பிள்ளையை பார்க்கும் போது அவங்களுக்கு அந்த பிள்ளை ஒரு கவர்ச்சியான உடைகளில் வைக்கிறது தான் மிச்சம் உண்டு. அந்த ஒழுக்கமான உடைகள், அடுத்தவர்களிடம் பிள்ளை எவ்வாறு பழக வேண்டும், இந்த சமூகத்தில் உள்ளத்தை பற்றி அந்த பிள்ளைக்கு ஒரு அறிவு பேரண்ட்ஸ் கொடுக்க வேண்டும். பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தையோட டைம் எடுத்து குழந்தையோட கதைச்சி அவங்களோட வழியில் போய் அவங்களுக்கு இதை பற்றி விளக்கம் மட்டும் கொடுக்க வேண்டும். இப்போ டீச்சர்ஸ் மஸ்ட் கொடுக்குறாங்க. டீச்சர்ஸ் மாதிரி நேரடியாகவே குழந்தைகிட்ட சொல்கிற, உங்களை இப்படி டச் பண்ணி நான் இப்படி இதால் இந்த பாதிப்புண்டு. ஆனாலும் அதே பேரண்ட்ஸுக்கும் அந்த விழிப்புணர்வை டீச்சர்ஸ் மாதிரி கொடுக்க வேணும். அப்போ தான் பேரண்ட்ஸும் டீச்சரும் சேர்ந்து அந்த குழந்தைய இது பண்ணச்சல அந்த துஷ்பிரயோகத்திலேருந்து சில குழந்தைகளை பாதுகாக்க முடியும். இப்போது அதிகமாக இந்த சமூக வலைத்தளங்களை பெண் பிள்ளைகள் பாய்க்கின்ற ஒரு காலமாக அமைந்திருக்கிறது. இந்த ஃபேஸ்புக் போன்ற பல்வேறு வகையான சமூக வலைத்தளங்களை இந்த பெண் பிள்ளைகள் பாவிக்கின்றார்கள். இதை பற்றி முடிக்கிறது. உண்மையிலே சொல்ல போனால் நான் ஃபேஸ்புக் முகநூல் பாவிப்பது தவறு என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அதில் நன்மையான விடயங்களையும் எங்களால் சமூகத்துக்கு கொடுக்க முடியும். அதே நேரம் தீமையான விடயங்களும் வாழ்க்கை பிரிகிற அளவுக்கு போகிற அளவில் ஃபேஸ்புக் கொண்டு வைத்திருக்கிறது. காரணம் அந்த இன்பாக்ஸில் போய் மெசேஜ் பண்ணுவாங்க. முகம் அறியாத ஒருவர் எங்களுக்கு
செய்தி அனுப்பும்போது நாங்கள் அதை வந்து இது பண்ணப்படாது, அதுக்கு ரிப்ளை பண்ணக்கூடாது. ஏன் அவங்க யார் எங்களுக்கு தெரியா. அப்போ ஃபெஸ்ட்டுக்கு ஹலோ ஹாய் அப்படி வந்து அதில் இருந்து தொடக்கம் தான் ஆரம்பத்தில் வந்து தான் இது பண்ண. நான் வந்து ஒருவர் வந்து இப்படி பெண்களை பற்றி கேவலமாக முகநூல் எழுதியிருந்தாங்க. அவர் யார் எவருன்று நான் தான் கண்டுபிடிச்சி சிஐடி ஆஃபீஸுக்கு நானே கொண்டு வந்து ஒப்படைச்சேன். எந்த ஊரோ என்ன அவர் என்ன செய்யுங்க. நான் அவர்கிட்ட வந்து இன்பாக்ஸில் போய் அவர் அவர் போட்டிருந்த அந்த இதெல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிட்டேன். அவங்க ஃபோட்டோ டிலீட் பண்ணுவாங்க, நான் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சிருந்து அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த ப்ரொஃபைலை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு ஆள் இருக்கும் தானே அவங்கள்ட்ட அனுப்பி இவங்கள்ட யார் இந்த ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுறான்னு சொல்லி அது மாதிரி கண்டுபிடிச்சி நான் அந்த ஊர் போலீஸ்லேயே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி ஆளை அந்த போலீஸில் எடுத்துட்டேன். எடுத்த பிறகு அவங்களோட ஊரை சுற்றி கொஞ்சம் பேர் அவங்களும் சப்போர்ட் பண்ணினாங்க. அப்போ பெரிய இடத்துக்கும் போனேன் அந்த ஊரில். அப்போ அவங்களும் அதை கொஞ்சம் பெருசுப்படுத்தலை. ஆனாலும் என்னை பொறுத்தவரையில் அது ஒரு பெரிய ஒரு இது. அது வந்து துஷ்பிரயோகம்னு சொல்கிறது வந்து அந்த உடம்பை மட்டும் காயப்படுத்துறது அல்ல, இன்னொருவரோட மனசை புண்படுத்துறதும் ஒரு துஷ்பிரயோகம் தான். அப்போ பெண்கள் வந்து அந்த அளவு கேவலமாக பேசியிருந்தால் அது நிச்சயமாக ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு விடயம். அதுவும் வந்து முகநூல் வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் பார்வையிடப்படுகிறது. அதுக்கு பிறகு தான் நான் திரும்ப என்ன செஞ்சேன், நான் சிஐடி ஆஃபீஸுக்கு போனேன். போய் அங்கே லெட்டர் கொடுத்து ஆளில் ஃபோன் நம்பர் எல்லாம் எடுத்து நான் இப்படி போலீஸுக்கு போன கதை எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு தான் அவங்க தான் அதை நிறுத்தப்பட்டேன். சரி, இப்போது பிள்ளைகள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுறதுக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற போதைப் பொருள் பாவனையும் ஒரு காரணியாக சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் எப்படி? ஆனால் போதைப் பொருள் பாவனையும் அதுவும் உண்மைதான். அதுவும் வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன நடக்குது எது செய்கிறான்னு தெரியும். ஆனால் இன்னும் இந்த காலகட்டத்தில் வந்து போதைப் பொருளை ஒழிக்கிறேன் என்று சொல்கிற பேரில் போதைப் பொருளை வந்து விளம்பரம் செய்கிறாங்க. ஏண்டா ஒரு விடயம் அந்த போதைப்பொருள் வந்து பாவனை செய்கிறவங்களை திருத்துறதை விட அதை விற்கிறவங்களை தான் மெயினாக இது பண்ண வேணும். இன்றைக்கு ஒருவர் வந்து போதைப்பொருள் பாவித்துட்டு இருக்கிற ஒருவர் வந்து அவரை எப்படியோ திருத்தி எடுத்தான்னு வைப்போமே, நாளைக்கு இன்னொருவர் வந்து அந்த போதைப்பொருளை பாவிக்கத்தான் செய்கிறார். ஏன் அந்த விற்பனையாளர்கிட்ட இருக்க செய்கிறார். அந்த போதைப்பொருள் பாவனையாளரை விட விற்பனையாளரைத்தான் கண்டிக்க வேண்டும். அவர்கிட்ட உள்ள பொருட்களை தான் நாங்கள் இது பண்ண வேண்டும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போது ஒரு பிள்ளை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு விட்டார் என்று சொல்லுகின்ற பொழுது இலங்கையிலே அதுக்கான எத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன? இலங்கையிலே விசேடமாக மனித உரிமைகள் இந்த அமைப்பினூடாக சிறுவர்கள் மற்றும் பெண்கள் அமைப்பில் நீங்கள் பணிபுரிகின்றீர்கள். அந்த வகையிலே எத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை கொஞ்சம் விளக்கமாக பயந்து கொள்ள முடியுமா? இப்போ உண்மையிலே சொல்ல போனால் சில பிள்ளைகளுக்கு நீதியே கிடைக்கிறதில்ல. அதில் ஒரு சில பேர் வந்து அந்த குழந்தை துஷ்பிரயோகம் பாதிக்கப்பட்டால் மிச்சம் பாதிக்கப்படுகிற மத்திய கிழக்கு நாட்டுக்கு தாய்மார்கள் குழந்தைகளை விட்டுட்டு போகிற அவங்களோட பாட்டிமார்கிட்ட வளர்கிற பிள்ளைகள் நிறைய பேர் பாதிக்கப்படுகிறாங்க. ஏன் அவங்களோட கஷ்ட காலத்தில் அவங்க போகிறாங்க, அவங்களோட குழந்தைய எந்த வழியில் சரி வளர்க்க வேணும்ன்ற ஒரு எண்ணத்தில். அப்போ இந்த கணவனால் கைவிடப்பட்ட பெண்களில் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிற நிறைய அப்படியாக்கும் அந்த பிள்ளைகள் தான் நிறைய பாதிக்க. அப்போ அவங்களுக்கு பேசுவதற்கு யாரும் இல்லையே, அதனால இது பண்ணுற. இப்போ சிலது தான் வெளி உலகத்துக்கு தெரிய வர, தெரியாத விடயங்கள் 90% இருக்கிற உள்ளடைப்பட்டு. ஏண்டா அந்த புள்ளை எதிர்காலம் பாதிக்கப்படுமா இதாலன்ற எண்ணத்தால் அவங்க வந்து அவங்களோட குடும்பத்தாட்கள் வந்து அதை வெளியிடுறல. ஆனால் நான் சொல்கிறேன் அது உண்மையிலேயே ஒரு தவறான எண்ணம். அவங்களோட எண்ணம் வந்து அது தவறு. அந்த புள்ளை வந்து விரும்பி செஞ்ச தப்பு இல்லையே, பிள்ளைக்கு ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட், அது வந்து பிள்ளைக்கு ஏற்பட்டது ஒன்று தானே. அப்போ அவங்க வந்து அதை வெளி உலகத்தில் கொண்டு வரணும், நாளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு இது மாதிரி நடக்கக்கூடாதுண்டு. அதற்கான அந்த பிள்ளைய வந்து இது பண்ண சொல்லலை, பிள்ளைய வந்து அடையாளப்படுத்தி உலகத்துக்கு காட்ட சொல்லலை. அந்த கேஸை நாங்கள் செய்யணும். அப்போ அந்த ஆளுக்கு சரியான தண்டனை ஒன்று வழங்கப்பட்டால், ஒருவருக்கு ஒரு தண்டனை வழங்கப்பட்டு அதை வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்தினால் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும்.
பெண் பிள்ளைகள் விஷயமாக இந்த சிறுவர்கள் உடல் ரீதியான துஷ்பிரயோகம் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற தருணத்திலே பெண்கள் மற்றும் சிறுவர்கள் வேறு என்னென்ன விடயங்களுக்கு இவர்கள் முகம் கொடுக்கின்றார்கள், என்னென்ன சவால்கள் இந்த சமூகத்தில் எதிர்நோக்குவதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் மனித உரிமை ரீதியிலே? மனிதர் பெண் எல்லாரும் நினைக்கிறாங்க துஷ்பிரயோகம் என்றால் அந்த உடம்பை காயப்படுத்துவது மட்டும் என்று. அதல்ல, அவங்கள வந்து தகராத வார்த்தைகள் பேசி புண்படுத்துவது, மனதை புண்படுத்துவது ஒரு துஷ்பிரயோகம் தான். இன்றைக்கு நிறைய பாடசாலைகள் ஆசிரியர்களால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். அந்த வேற்றுமை காட்டப்படுகிறது சில பிள்ளைகளுக்கு. அந்த அவங்கள அப்படிப்பட்ட பிள்ளைகளில் நிறைய பேர் என்னைக்கிட்ட முறைப்பாடு செய்திருக்கிறேன். அடுத்தது வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகிற இடத்துல அந்த பெண்கள் வந்து வெளியே வந்து சில கணவன் இல்லாமல் இருக்கிற பெண்களுக்கு நிறைய விமர்சனங்கள், அவங்கள அந்த வாழ உடூர் இல்லாத ஒரு சமூகமாக இருக்கிறார். இப்படி அவங்க வந்து எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க. உண்மையிலே அப்படிப்பட்ட பெண்கள் தப்பு செய்யலாம். ஆனால் அவங்கள வந்து வேறொரு கண்ணோட்டத்தால் சிலவங்க வந்து பார்வையிடுகிற அதெல்லாம் தவறான விஷயம். ஒரு மனிதனை பார்த்த உடனே அவங்கள எடை போடக்கூடாது, இவங்க இப்படிப்பட்டவங்கண்டு. இப்போது நாங்கள் பார்க்கின்றோம் இந்த சமூகத்திலே நாங்கள் பல ஊடகங்களினூடாக பார்க்கின்ற விடயம்தான் பெண்கள் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், சிறுவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். வித்யாவாக இருக்கலாம், ஸ்ரேயா சதோமியாக இருக்கலாம், இப்படியாக பல பெண் பிள்ளைகளை பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். இதிலும் இந்த குடும்ப வன்முறைகளுக்கு அதிகமாக பெண்கள் உள்ளாக்கப்படுகின்றார்கள். திருமணத்தின் பின்னதாக குடும்ப வன்முறைகளில் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். என்னென்ன வகையான பிரச்சனைகளை இந்த திருமணத்துக்கு பின்னதாக பெண்கள் முகம் கொடுக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? சில பெண்கள் வந்து நல்ல நாலேஜ் இருக்கும், நல்ல சாதனை, அவங்கள்ட்ட வந்து நல்ல டேலண்ட் ஒன்று இருக்கிற, அவங்க படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு தொழில் செய்யக்கூடிய இது இருக்கும்போது கூட சில பெண்கள் திருமணத்துக்கு பிறகு அவங்களோட தொழில்களை வந்து நிறுத்துவார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் பொருளாதார கஷ்டப்படுற இப்போ வந்து பொருளாதார விலைவாசிகள் உயர்ந்த கட்டத்தில் வந்து வீட்டில் உள்ள இருவரும் தொழில் செய்தால் ஒரு பிரச்சனைகளை கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். ஏனென்றால் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிற அந்த ஒரு ஆண் வந்து 10,000 சம்பாதிக்கும் போது அவருக்கு 15,000 செலவு போகிறேன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு தப்பான வழியை தேடி சொல்லுவார் அந்த மற்ற 5,000 தேடுவதற்கு. ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிற. அப்போ நிறைய பெண்கள் வந்து திருமணத்துக்கு பிறகு கணவன் நல்லா இருப்பாங்க, அவங்களோட ஃபேமிலி தாய் சகோதரமார்களால் பாதிக்கப்பட்டு பிரிந்த குடும்பங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே நேரம் சிறு சிறு விடயங்களுக்கு வந்து நிறைய ஃபேமிலிகள் பிரிஞ்சிருக்கிற. நான் சொல்ல பாருண்டா நிறைய பேர் இது வந்து ஃபோனால் தான் நிறைய வாழ்க்கை பிரிஞ்சிக்கிறத நான் பார்த்துக்கிறேன். அப்போ என்னைக்கிட்ட இப்போ புதுசாக ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சு. எப்படின்ட்டு சொன்னால் அந்த வாட்ஸ்அப் குரூப்புகள் செய்வாங்க தானே, ஒவ்வொரு குரூப்பில் வந்து அது ஆண் பெண் 2 பேரையும் ஆட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பெண் வந்து அவங்களோட ஊரை நான் சொல்ல விரும்பவில்லை. அந்த பெண்ணுக்கு வந்து 3 பெண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை ஒன்று திருமணம் ஆவிக்கிற. அப்போ மற்றவக்கு திருமணம் நடப்பதற்கு இன்னொரு குழந்தை வந்து படிக்கிறாங்க. அப்போ இவ வந்து அதில் உள்ள குரூப்பில் வந்து இன்பாக்ஸில் போய்த்து ஒரு ஆணோட பேசியிருக்கிற, சின்ன வயது, அவள் விட இளமையான பொடியர். அவங்க 2 பேரும் ஒரு வருஷம் அப்படி 2 பேரும் டச்லேருந்து ஃபோட்டோஸ் அனுப்பி வீடியோ கால்ஸ் எல்லாம் பேசின பிறவோ இவ வந்து மத்திய கிழக்கு நாட்டில் இருக்குதா, அவர் வந்து ஸ்ரீலங்காவில். அப்போ இவன் என்ன சொன்னால் வந்து அந்த பாய்கிட்ட சொல்லிக்கிற, ஒன்று எனக்கு திருமணம் முடிக்க முடியாது, எனக்கு என் ஃபேமிலி எனக்கு ஹஸ்பண்ட் இப்படி பிள்ளைகள் இருக்கிற, எங்களோட தொடர்பு இதோட நாங்கள் விடுவோம்னு சொல்லி அந்த கோபத்தில் அந்த பாய் என்ன செஞ்சு அந்த ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் அவங்களோட ஊரில் கொண்டு வந்து எல்லாருக்கும் காட்டி அந்த பெண்ணை சீரழிச்சு. அப்போ அந்த பெண்ணோட ஃபேமிலி வந்து கைவிட்டுட்டாங்க. அப்போ பெண் பிள்ளைகளும் தாயோட பேசுவதற்கு வெக்கம் தானே, எங்களோட தாய் இப்படி ஒரு தப்பான இதில் வழியில் போனாங்களே இது. ஆனால் நான் வந்து அந்த ஆம்பளைக்கு வந்து அவருக்கு வந்து நான் வந்து தப்பு சொல்லலை, இந்த பெண்ணு மேலும் தப்பு இருக்குது. அறியாத ஒருவருக்கு ஏன் ஃபோட்டோ அனுப்ப வேணும்?
சொல்லுவாங்க தந்த கழுத்து போனாலும் கையெழுத்தையும் எங்களோட புகைப்படங்கள் ஆதாரங்களையும் இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடாது. நாளைக்கு அதுதான் எங்களை வந்து நடு ரோட்டில் வைக்கும். அதே மாதிரி தான் அந்த பெண்ணுக்கு நடைபெற்ற. சரி, இப்போது இப்படியாக பாதிக்கப்படுகின்ற பெண்கள் உங்களை அணுகுவதனூடாக எத்தகைய பலன்களை பெற முடியும்? நான் வந்து அவங்க இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு பாதிப்புண்டால் அவங்க வந்து என்னைக்கிட்ட வந்து ஃபோன் மூலம் தான் நான் செஞ்சு கொடுப்பேன். அந்த புகை வேலும் என்ற இடத்திற்கு மட்டும்தான் நான் போய் செஞ்சு பண்ணி கொடுப்போம். அப்போ அந்த பெண்ணுக்கு நான் வழி காட்டுவேன். நீங்கள் உங்களோட பிரச்சனைக்கு இது மாதிரி லெட்டர் ஒன்று எழுதுங்க, இன்ன இடத்துல பெஸ்ட்டுக்கு போங்க, அங்கே கொடுங்க, அங்கே வந்து உங்களோட நீதி கிடைக்கட்டு அதை விட பெரிய இடம் ஒன்று அந்த இடத்துக்கு போங்க, அங்கேயும் கிடைக்கலண்டா அந்த இடங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப ஒரு காந்தாவை இப்போ ஒரு பெண்ணுக்கு நான் பெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். போலீஸில் காந்தாவை மகளிர் பிரிவு மகளிர் சிறுவர் பிரிவு உள்ளத்துக்கு போனால் அங்கே வந்து அவங்களுக்கு கிடைக்கலண்டா அதை விட உயர்த்தர இது இருக்கு காந்தாவில் பெரிய இடம் எங்க இருக்கு. இப்போ வந்து மாவட்ட ரீதியாக இப்போ நான் சொல்கிறேன் மாவட்டம் இப்போ நான் கெண்டியில் வந்து எங்களோட ஊருக்கு அத்தர்லேயே போலீஸ் பிரிவுன்னு சொன்னால் எங்களுக்கு பெரிய குவார்ட்டர்ஸ் இது வந்து கெண்டியில் இருக்கும். அந்த எஸ் அங்கே போய் கொடுப்போம். அங்கேயும் சரி வரலான்னு சொன்னால் நெடுவாக லெட்டர் அடித்து மனித உரிமைக்கு வர சொல்லுவோம். அதுக்கு பிறகு தான் அவங்க மனித உரிமைக்கு வரும். மனித உரிமை மூலம் நாங்கள் வந்து கோர்ட்ஸில் வழக்கு பதிவு செஞ்சு கொடுக்குறோம். அப்போ அதில் அவங்களோட நீதி அந்த மனித உரிமை மூலம் ஒரு கேஸ் வந்து கோர்ட்ஸு போனால் அந்த நீதி கிடைக்கும். நான் அப்படி வந்து ஒரு சிறுவரில் வேலையில் ஒரு சிறுவரை வந்து பெரியொருவர் அடித்து இந்த கை ஒடிச்சிருந்தேன். அப்போ இந்த அவர் வந்து உண்மையிலே ஒரு 10 நாள் ஆளை காணல. வந்து அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் பணம் அவர் வந்து ஒழிச்சு இருந்தாங்க. அப்போ இவங்க போலீஸுக்கு போனேன். புள்ள ஹாஸ்பிட்டலில் வந்து நின்று இருந்தாங்க, வைத்தியசாலையில் நிப்பாட்டப்பட்டிருந்த குழந்தைய. அப்போ போலீஸில் வந்து இதெல்லாம் இந்த கேஸ் எல்லாம் கோர்ட்ஸுக்கு கொண்டு வரப்படாது, இது வந்து சின்ன ஒரு இதுண்டு. அப்போ உண்மையிலே ஒரு 14 வயது பிள்ளையை அடித்து தாக்கப்பட்டால் அது எப்படி சிறு குற்றம்னு சொல்ல முடியும்? அது ஒரு காலமா அது சிறு குற்றம் இல்லை. அப்போ இந்த ஒரு பெண் தானே. அப்போ நான் அவங்கள சொன்னேன் உங்களோட மாவட்டத்தில் பெரிய இடம் கிட்ட போங்கொண்டு அனுப்பினோம். உதவி போலீஸ் போக சொல்லி அப்போ அவங்களும் வந்து இதை வந்து கோர்ட்ஸு கொண்டு வரப்படாது இது இப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு அவங்களும் இது பண்ணி அவங்கள கைவிட்டுட்டார். இந்த பெண் அழுது வந்து என்கிட்ட கோல் அடித்து சொன்னேன் இப்படின்ட்டு. அப்போ நான் அனுப்பினேன் தானே, அதுவும் நடக்கல. ஓகே, நான் இப்போ ஒரு வாய்ஸ் கொண்டு வந்து வெளியிட்டேன். இப்படி வந்து ஒரு சிறுவருக்கு வந்து அடித்தா ஒரு 14 வயது 18 வயது கீழ்பட்டவங்கெல்லாம் சிறுவர்கள், அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது ஒரு சிறு குற்றம்னு சொல்வது முதல் தவறு. ஏனென்றால் ஒரு புள்ள இப்போ வந்து ஏண்ட குழந்தையா இருக்கட்டுமே, ஏண்ட குழந்தைக்கு பாதிக்கப்பட்டுச்சு, அந்த சமாதானமாகிற உரிமை வந்து பேரண்ட்ஸுக்கு கூட இல்லை. குழந்தை விஷயத்தில் வந்து சமாதானமாகிற உரிமை பேரண்ட்ஸுக்கு கூட இல்லை. ஏனென்றால் அந்த குழந்தைக்கும் அந்த வயசு இல்லை, சமாதானமாகிற வயசு இல்லை. அது நான் அதை வெளிவடையதாக்கி நான் கோர்ட்ஸுக்கு நான் வந்து அந்த ஜட்ஜுக்கு வந்து அந்த ஊர் ஜட்ஜுக்கு வந்து நான் ஒரு வாய்ஸ் அனுப்பினேன். இப்படிப்பட்ட குற்றங்களை ஏன் உங்கள் நீதிமன்றத்தில் பாரம் எடுக்க முடியாது என்று நீங்கள் போலீஸுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறேன். அப்புறம் தான் அவங்க சொன்னால் இப்படி ஒன்று செய்யலைன்ட்டு உடனே நான் அனுப்பி ஒரு 1 hour 2 hours வந்து யஷ்வந்த் என்ன செஞ்சேன், உடனே போலீஸுக்கு அறிவிச்ச ஆளை இத்தனை மணித்தியாலத்துக்கும் ஒப்படைக்க வேணும்ண்டு காலையில் 8 மணிக்கு. அப்போ இவங்க வந்து அவர் வந்து தானே போலீஸில் வந்து இவங்க கேஸை வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஆள் அனுப்பிட்டு ஆள் போய்த்து ஒழிச்சிட்டு. அப்போ போலீஸ் வந்து விடிய தேடினாங்க, எனக்கு அந்த நியூஸை தந்துட்டாங்க. போலீஸ் சொன்ன நாங்கள் எப்படி சரி ஆளை கொடுக்குறோம்ல. அப்போ அவங்களுக்கு அந்த வழக்கு தொடர்ந்த பிறகு அந்த லேடிக்கிட்ட சொன்னால் நீங்கள் மனித உரிமை மூலம் தானே வந்தீங்க, உங்களுக்கு இதுக்கு என்ன நீங்கள் எதிர்பார்க்குறான்னு கேட்டு அவங்களோட நீதியை சரியான முறையில் செஞ்சு கொடுத்துக்கிறேன். இப்படி ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது உடனடியாக நாங்கள் போலீஸ்க்கு சென்று நாங்கள் முறைப்பாடுகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம். அங்கு சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொல்கின்ற பட்சத்தில் நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழுக்கு சென்று நாங்கள் புகார்களை முன்வைப்பதாக சொல்லியிருந்தீர்கள். மனித உரிமை அமைப்பினூடாக மேற்கொள்ளப்படுகின்ற ஏனைய செயற்திட்டங்கள் பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போமே. ஏனைய திட்டங்கள்ட இப்படியான மனித உரிமைகள் தொடர்பான
இப்பொழுது ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக என்னென்ன விடயங்கள் அதன் மேற்கொள்ளப்படுகிறது? தொடர்ச்சியாக சில பேர் வந்து அவங்களோட அந்த பிரச்சனையில வெளி உலகத்துல காட்டுவதற்கு விருப்பப்பட மாட்டார்கள். அப்படிப்பட்டவங்க மேல வந்து எங்களோட இப்போ ஒவ்வொரு மதம் இனத்தை இது இருக்குதே, இப்போ சொல்லப்போனா எங்களோட மார்க்க சட்டப்படி எங்களுக்கு வந்து பள்ளியில் எங்களோட தலைவர்ன்ற ஒருவர் இருப்பாங்க, அவங்க மூலம் கொண்டு போய்த்து தீர்த்து கொடுத்திக்கிறோம். அப்படி தீர்த்து கொடுத்திக்கிறோம். அடுத்தது அவங்க 2 பேரும் பாதிக்கப்பட்ட 2 பேரும் எடுத்து அவங்க 2 பேருக்கும் ஒரு அறிவுரை கொடுத்து அந்த தப்பு என்னன்னு சொல்லி 5 இடத்துலையும் ஃபைலை க்ளோஸ் பண்ணி கொடுத்திக்கிறேன். சரி, நிறைய பேரோட. நீங்கள் மனித உரிமை இந்த அமைப்பிலே உங்களுடைய பணியை தொடர்வது மாத்திரமன்றி உன் வாசனையில் என் சுவாசம் என்று கவிதை நூலை வெளியிட்டிருக்கின்றீர்கள். கவிதை துறையிலும் இந்த கவித்துறையிலும் ஒரு சிறந்த ஒரு படைப்பினை மேற்கொண்டு வருகின்றீர்கள். உங்களுடைய முன்மாதிரி யார்? உங்களோட ரோல் மாடல் யார்? எனக்கு ரோல் மாடல்னு சொல்வதற்கு நான் யாரையுமே நான் பின்பற்றல. உண்மையை எனக்கு ரோல் மாடல் நானே தான். ஏனென்றால் நான் யாருடைய பின்னால தொடர்ந்து செல்வதற்கு நான் உண்மையில் விருப்பம் இல்லை. எனக்குன்னு ஒரு பாதையை நான் அமைத்து கொண்டேன். அந்த பாதையில் நான் சென்றேன். நிறைய அந்த கல் முள்ளு குழி என்று சொல்லுவாங்க, அப்படி எல்லாத்துல விழுந்து எழுந்து வந்து இன்றைக்கு ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறேன். சரி, மிக நன்றி. உங்களுடைய பணி தொடர நாங்களும் வாழ்த்துகின்றோம். இன்று தினம் நம்மோடு இணைந்து கொண்டவர் சர்வதேச மனித உரிமை அமைப்பின் பெண்கள் சிறுவர் உரிமை செயல்பாட்டராக பணிபுரிகின்ற ரசிக் சஃபில்லா ரஸ்மி அவர்களுக்கு நாங்கள் இணைத்த அலைவரிசையினூடாக நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு நிறைய பலன்களை தந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இந்தளவோடு நிறைவு செய்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கான செட், மேக்கப், கேமரா மற்றும் டெக்னிக்கல் உதவிகள் புரிந்த அனைத்து உத்தியோகஸ்தர்களுக்கும் நன்றிகளை கூறி இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் கோணீஸ்வரன் அவரோடு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மைக்கேல் மறையஜெயமன். நன்றி, வணக்கம்.